பெற்றோர்கள் தினம் என்றோ போடுகிற பொழுது பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு நம்முடைய குழந்தை எப்படி படிக்கிறது, அதனுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கிறது, கல்வித்தரம் நேருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆசிரியர்களோடு நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் மூலமாக நம்முடைய குழந்தைகளை சிறப்பாக ஆண் குழந்தைகளுக்கு சமமாக பெண் குழந்தைகளை கல்வித்தாலைக்கு அனுப்பி அவர்களுடைய வாழ்வு வளமாக வாழ்வதற்கு இங்கிருக்கின்ற தாய்மார்கள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். உதவியீர்கள், அந்த எண்ணம் உங்களுக்கு உண்டு என்று நம்புகிறேன். இன்றைய காலத்தில் பெண் கல்வி ஏன் என்று கேட்பதற்கே அவசியம் இல்லை என்றாலும் இன்றும் சில தாய்மார்கள் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருக்கின்ற அவல நிலையும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அன்னையர் தினம் என்று ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அனைத்து தாய்மார்களும் தந்தையர்களுடைய உதவியோடு நம்முடைய குழந்தைகளை தவறாமல் கல்வி கற்க செய்து அவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்து வாழ வேண்டும், வளர வேண்டும். இந்த கல்வி நிலையம் பல்லாண்டு சீரும் சிறப்புமாக பால் போல் பெருகி ஆள் போல் தழைத்து அறிவு போல் மேலோடி மிக பெருமையோடு வாழ வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். இந்த பள்ளியிலே தொடர்பு கொண்டு என்னையும் இன்று சொற்கள் காட்டுவதற்கு சிறப்பாக பெண்களுக்கு கல்வியே என்பதை சொல்ல வேண்டும் என்று என்னை இங்கு படித்துரைக்கு இப்பள்ளியின் நிர்வாகி, இந்த பள்ளியினுடைய கல்விக்கூடத்தினுடைய முதல்வர், என்னை ஆற்றுப்படுத்திய பேராசிரியர் சிவசங்கரன், இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபடுகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியர்களை மனம் மொழி மெய்களால் கூறி விடைபெறுகிறேன். வணக்கத்தினுடைய அருள் கிடைக்க வேண்டும். ஆணும் பரவாயில்லை, நீ தேடி சென்று கல்வி ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தேடி சென்று கல்வியை கற்பது அவனுடைய சிறந்த கடமை என்று மிக அழகாக குறிப்பிட்டார். அதே போல அழைப்பதிலே அழகான வாசகம், கல்வி கற்பதை கடமையாக கொள்வோர் இறப்பதில்லை, அது உண்மைதான். கல்வியை என்னைக்கு கடமையாக கொண்டு கற்கிறார்களோ அவர் பார்த்துட்டு போயிடுச்சு. இது ஒன்றும் பேசல, ஒரே ஒரு பின்னணி பேசும் போயிட்டார். மறுநாள் நிறைய வழியிலே வந்தார். அப்படி வந்தப்போ மறுபடியும் அதே வேலை தொடர்ந்து நடந்தது. மறுபடியும் வந்தப்போ நமக்கு அம்மாவ வரவேற்பு கிடைக்குமே, இன்னைக்கு அந்த வரவேற்பு இல்லாம போச்சு, காரணம் என்ன ஒண்ணு தெரியலையே அப்படின்னு மறைச்சு போய் நல்லா சுத்தி முத்தி பார்த்தார். மேலையும் பார்த்தார், யாருமே இல்லை, போயிட்டார். அடுத்த நாள் மறுபடியும் அதே போல நிகழ்வான்னு பார்க்க அறியவில்லை. இந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய இருள் நீங்க வேண்டுமானால் அவசியம் கல்வி கற்க வேண்டும். அப்பதான் ஒரு உணர்ந்து பார்க்கிறார், ஓ பெண்களுக்கு அவசியம் கல்வி நாம் கற்றுத்தர வேண்டும். உடனேதான் எல்லாத்தையும் சொன்னார், ஆண்கள் மட்டும் கல்வி கற்று பயனில்லை, பெண்கள் அனைவரையும் அறிவுடையவர்களாக கல்வி கற்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர்களாக உருவாக்க வேண்டும் என்று எடுத்து சொன்னார் அன்றைக்கே. ஆனா அவருடைய கொள்கையின்படி பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த நல்ல பண்பாட்டை உருவாக்கி கொடுப்பது எது என்றால் கல்விதான். ஒரு ஆடவனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் அந்த பெண்கள் இழந்து விட்டார். அவர் நபிகள் நாயகம் சிறந்தவர், அவரை பற்றி அறியாமல் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆடவன் என்ற எண்ணம் கூட அவருடைய உள்ளத்தில் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு அடிப்படை காரணம் அறியாமை, கல்வியின்மை என்பதை அவர் உணர்ந்து தெளிவாக சொன்னார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறப்போ பெண்களுக்கு என்ற ஒரு நிலை இழிவான நிலையாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். 20ஆம் நூற்றாண்டுல ரொம்ப முன்னேற்றமாக முற்போக்காக போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இருந்தாலும் கூட மிக இழிவான நிலையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். எப்படி அப்படின்னா பெண்களோட என்றாலே எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நிலை. இதற்காக விருப்பை வளர்க்க வேண்டும். ஏன் வளர்க்க வேண்டும்? பெண்குண்டாலும் கொள்ளுவோமே தவிர பெண்குள்ளல் ஆகாது என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை உருவாயிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம்.
என்றாலும் மானிடனாக பிறந்த மனித பிறனை எடுத்த எவருமே இருக்கும் பொழுது கூட ஈமானோடு இறக்க வேண்டும் என்பது பெருமானாருடைய மிகச்சிறந்த விருப்பம். இருக்கும் தருவாயில் கூட தொண்டு செய்தபடியே நம்முடைய மரணத்தை உலகுக்கு அளிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்து. அப்படி தொண்டு செய்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதைத்தான் எல்லா சமய தொண்டர்களும் தொண்டெல்லாம் ஈர்க்கு ஊதியமில்லை என்று பேசினார்கள். இங்கு பாராட்டக்கூடிய அன்பு செல்வங்கள் இன்று ஒரு சகல அளவிற்கு அவர்கள் பெறுகின்ற இந்த பரிசு ஆண்டுதோறும் பெற்று குழந்தைகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும், பல பரிசுகளை பெற வேண்டும். இந்த சிறந்த கல்வி தொண்டை அவர்கள் பரிபூர்ணமாக ஏற்று பாராட்டுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய உணம் கணிந்த வாழ்த்துக்களை குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பு பரிசுகள் 3 அளிக்கப்பட்டுள்ளன. இப்பரிசுக்கு உரிய 3 செல்வங்களையும் தேர்ந்தெடுத்தவர்கள், அதற்கு நடுவர்களாக இருந்து தேர்ந்தெடுத்தவர்கள் நமக்கு மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் செல்வி அவர்களும், நசீம் பிரதேஷ் நிறுவன தலைவர் நசீமுதீன் அவர்களும் அப்பணியை ஆற்றி திறம்பட செய்தார்கள். அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய திறன்களை மாற்றி நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய பெயர்களை எழுதாமல் எழுதி கொடுத்தோம். அவருடைய ABCD என்றுதான் எழுதி கொடுத்தோம். அந்த பிள்ளைகளுடைய பெயர் அவருக்கு அறிவிக்கப்படவில்லை. But it is not readable.
புதுசா கேட்கிற என்ன பார்த்து அன்பு புச்சாலம் அண்ணா சொந்துக்கிறா அச்சதுக்குன்னு பிடிச்சதுக்குன்னு படுகை வாங்கிக்கிறா பட்டு படுகை வாங்கிக்கிறா மூன்று எழுத்து மூன்று பார்க்க உங்களுக்கு என்ன வார்த்தை அதுக்கு மேல பல்ல வளர்ப்ப நாம கேண்டி அறுபத்து நாம கேண்டி அறுபத்து நாம I am Hassan, your province cadet. I have to make a complaint. What is the complaint? I sell firewood in the streets. This morning I loaded my donkey with firewood. I was leading my donkey in the streets. Ali the barber asked me the price of all the wood on the donkey. I said the price was 2 dinars. He paid me the money. I gave him all the firewood on the donkey. Then the bargain was over, was not? Your Highness, but now only the trouble begins. After taking on the firewood, Ali said that the wooden saddle on the donkey was also in the bargain. I refused to give him the saddle. He seized the saddle. Let me and draw me away, Your Highness. I beg you to take up the case and do justice. Ahmed, asked the barber Ali to come here. Yes, sir. Barber Ali. Salam, Your Highness. You are Barber Ali? Yes, Your Highness. The woodcutter has made a complaint against you. What have to say? I asked the woodcutter the price of all the wood on the donkey. He said that the price was 2 dinars. I paid him the money and took the firewood saddle also as the saddle is made of wood. See, this man is a clever rogue. The law is on side of Ali. I dismiss the case. Salam, Your Highness. Who are you? I am Hassan the woodcutter. What do you want? I have to make another complaint. What is the complaint? I went to Ali the barber and wanted him to shave me and my friend. Ali demanded 1 dinar for that. I paid him a dinar. I had my shave, then I took my donkey for shave. Ali bet me and my donkey and draw me out of the shop. Your Highness, please do justice in this case. Ahmed, asked the barber Ali to come here. Yes, sir. Barber Ali. Salam, Your Highness. You are Barber Ali? Yes, Your Highness. The woodcutter has made another complaint against you. What is the matter? Please listen. Your Highness Hassan came to me and asked me to shave him and his friend. I paid him the money and he said the charge was 1 dinar. And he paid me a dinar. I shaved him first. Then I should save Hassan and his friend for a dinar. He brought his donkey. I refused to shave the donkey. What was the bargain? The bargain should save Hassan and his friend for a dinar. Have you taken the money? Yes, Your Highness, I have taken it. Now it is turn to fulfill the bargain. Your Highness, whoever heard of a donkey being a man's friend? Whoever had of a saddle being taken as firewood? Your Highness, I made a mistake in the bargain. You have to fulfill the bargain, Ali. You should show the donkey. Thank you.
बैठे हो? हाँ मैं अच्छी तरह बच्ची हूँ। हमारे उस्ताद भी बहुत अच्छी कराती है। इंग्लिश, अरबी और हिंदी इन जुबान से मैं तालीम बाजी है। तुम हाइकिंग पे जाते हो, क्या करते हो? बांग्ला सिनेमा देखते हो और या पुस्तक करते हो? क्या सवाल पूछती हो बड़ी? सिनेमा, डांस, नाच और म्यूजिक और देखना है सिनेमा हमारे इस्लाम में हराम है। मैंने बड़े घर का काम खुद कर तो बहुत जरूर में दर्शो अपने घर को कुछ शुरू कर जाऊंगा। ऐसा मंसूर मायदी करते हो तो मेरी माँ का मुझे अच्छी तरह परवरिश करते हो। उन्हें भी वीडियो नजी देते, मुझे भी नहीं सोचता है। अल्लाह हमारा आमाल को कबूल करना और जन्नत में हजरत फातिमा के साथ दाम फरमाना। क्या शौक पूछती हो बहू? क्या बहू? क्या किस्सा बोलती हो? नहीं चाहा कोई बदमाश मुझे नहीं चाहा बताना। हाँ मैं लगा हूँ हमें कायनात मोहम्मद नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम की सामने जाती है, बहुत वफादार है। अच्छा हमें हमारे इस्लामी तवारीख अच्छी तरह याद है माशाअल्लाह। अच्छा मंसूर सच्ची बात कहूँ, ऐसा मैं जरूंगा। अस्सलाम वालेकुम।